ஊராட்சிகளிலும் அலுவலகங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த அலுவலகமும் நம்முடைய கட்சியின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த இடத்தில் உள்ள அனைத்து நமது கட்சியின் உறுப்பினர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பி கிம்லா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதிதான். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இந்த இடத்தில் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய 2 அடையாளங்கள் இருக்கிறது. ஒன்று அவருடைய திருவுருவ சிலையும் இருக்கிறது, அவருடைய பெயரில் ஒரு நற்பணி மண்டபமும் இருக்கிறது. காமராஜர் அவர்களுடைய ஒரு கட்சிக்கு தன்னுடைய அலுவலகத்தை நிறுவுவதற்கான உரிமையும் தகுதியும் இருக்கிறது என்றால் அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்று 50 ஆண்டுகள் கடந்து விட்டது. அவருக்கு பிறகு எத்தனையோ கட்சிகள் இங்கே ஆண்டிருக்கிறார்கள். திமுக, அதிமுகவும் அவர்களோடு கூட்டணி வைத்த கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்று வரை அத்தனை கட்சிகளுமே சொல்லக்கூடியது ஒன்று என்னென்றால், தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் காமராஜர் ஆட்சியை தருவோம் என்று சொல்கிறார். திமுகவும் சொல்கிறது, காங்கிரசும் சொல்கிறது, அதிமுகவும் சொல்கிறது, பாஜகவும் சொல்கிறது. ஆட்சியை இவர்கள் எவராலும் கொடுக்க முடியவில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த கருத்தை அவர்கள் மறுபடியும் பதிவு செய்கிறார்கள். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு காமராஜருடைய சிலைக்கு எதிரே அலுவலகம் இருப்பது தகுதி வாய்ந்தது என்று சொல்கிறேன் என்றால், நாங்கள் மற்ற கட்சிகளை போல் காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்ல வந்தவர்கள் அல்ல. மாறாக எங்கள் தாத்தன் காமராஜரை விட அவரை விட மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்கு இந்த மண்ணில் வந்தோம் என்று சொல்லி இந்த களத்தில் நிற்கிறோம். இங்கே தம்பி ஜெனிஷ், தம்பிக்கு 20 வயசு தான். 20 வயதான ஒரு தம்பி. நீங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா 15 வயசு 16 வயசுல கஞ்சாக்கு அடிமையாகி, சினிமா மோகத்துக்கு, திரை கவர்ச்சிக்கு அடிமையாகி, நடிகர்களுக்கு பின்னால் சுற்றி கொண்டு பெண்களை சீரழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் இன்னைக்கு மாறி இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு இளைஞர்கள் சிந்திக்கும் திறனற்ற இளைஞர்களா இருக்கிறாங்க. 16 வயசு 17 வயசுல இன்னைக்கு கொலை செய்யறான். இன்னைக்கு கூலிப்படையில இருக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, தம்பி வயசுல உள்ள சின்ன தம்பிங்க தான். தம்பியை சொல்லல, தம்பி வயசுல இருக்கக்கூடிய, அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய, மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடிய தம்பிங்க தான் இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய ஒரு சீரழிவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார்கள். அதுக்கு நிறைய புறச்சூழல்கள் காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு டாஸ்மாக் கடைய நம்ம அப்பா வாங்கிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறையை